ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூணே பொருளை வச்சு ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான ஸ்பாஞ்ச் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கு. இது 15 சென்டிமீட்டர் பேனுங்க. இதுக்கு நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடி பாட்டமுக்கு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். மேலேயும் 2 பாதியாக கட் பண்ணி பட்டர் ஷீட் அப்ளை பண்ணுறேங்க. இது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பேட்டரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோங்க. ஒரு ஈரம் இல்லாத பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது. இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு விட்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வரணும். நல்லா நுரைச்சிக்கிட்டு வருங்க. 3 பொருள் வச்சு தான் இந்த ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் 120 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம பொடிலாம் பண்ணலை, அப்படியே சுகரை முழுசாக சேர்த்துக்கிறோம். இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அடிச்சுக்கலாங்க. நல்லா அது உப்பி வரணும். அந்த அளவுக்கு அதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி போகலாங்க. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பவுலில் 1/4 பங்கு தான் அந்த ஃபஸ்ட்டு பீட் பண்ணக்குள்ளே அந்த எக்கு இருந்தது. இப்போ 10 நிமிஷம் நம்ம பீட் பண்ணக்குள்ளே இந்த அளவுக்கு அந்த எக்கு பொங்கி வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு அது பொங்கி வரணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். குறைச்சலாக வச்சுக்கிட்டா 8 நிமிஷம் கண்டிப்பாக பீட் பண்ணணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு நுரை பொங்கி வரணும். இதை நம்ம அந்த பீட்டரை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பீட்டரை எடுத்து வச்சுட்டு 4 முட்டைக்கு 120 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம், ஜீனி. அதே மாதிரி மைதா 120 கிராம். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸே. வேறு எந்த ஒரு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த மைதாவை நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு சலித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்க்கலான்னாலும் சேர்த்துக்கலாங்க. 120 கிராம் கோதுமை மாவு. இதை மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் சலிச்சிட்டு லைட்டாக ஜென்ட்லாக ஸ்மூத்தாக விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இதை மாதிரி சர்க்கிள் மோஷனில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அப்படியே சாஃப்டாக அதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டைக்கு 30 கிராம் பவுட்ரு, அதாவது மைதாவாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம். அதே மாதிரி 30 கிராம் ஜீனி. இதுதான் கணக்குங்க. இப்போ 2வது பேட்ச் நான் சலிச்சிட்டேன். இதையும் ஸ்மூத்தாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ரஃப்பாக போட்டு இட்லி மாவு, தோசை மாவு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஜென்ட்லாக ஸ்மூத்தாக அந்த ஃப்ளஃபி அடங்காமல், அந்த நுரை அடங்காமல் இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் கலந்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். அதனால் இப்போ அடுத்த பேட்சையும் நான் சலிச்சு சேர்த்துக்கிறேன். காமனாக ஒரு முட்டைக்கு 30 கிராம் மாவு, 30 கிராம் ஜீனி. இதுதான் காமனான மெஷர்மெண்ட். இதையும் இப்போ நம்ம ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். நுரை அடங்கக்கூடாது. அதில் நம்மளோட ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம ஜென்ட்லாக அதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை மாதிரி உதறி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே அந்த உள்ள மாவு ஏதாவது இருந்தால் அது நமக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்பேச்சுலாவை வச்சு ரொம்ப ஜென்ட்லாக தான் ஒரு அடி வரைக்கும் அந்த மாவு மிக்ஸ் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதோடு விட்டுறணுங்க. இப்போ நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பேனு. அதில் இந்த கொஞ்சமாக பேட்டரை எடுத்து அந்த பட்டர் ஷீட் மேலே அந்த டின்னுலலாம் தடவி இப்படி ஒட்டி விட்டோம்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும். இது டால் கேக் தான். நம்ம நல்லா உயரமாக எம்பி வரும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கட்டாயமாக தேவையே இல்லை. வெண்ணிலா எசன்ஸே நான் ஆப்ஷனலாக தான் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு விழுது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை மாதிரி இருக்கணும். விழக்குள்ளே அந்த ஷேப் தெரியணும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். இதுதான் கரெக்டானதுங்க. இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை கம்பியோ வச்சு உள்ளே நம்ம சர்க்கிள் மோஷனில் இதை மாதிரி செஞ்சு எடுத்துப்போம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்ததுன்னா அது வெளியாகிடும். அதுக்காக தான் இதை செய்யறது. இதை செஞ்சுட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கலாம். நல்லா டின்னை தட்டி எடுத்துக்கலாங்க. இதை 10 நிமிஷம் 150 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 150 டிகிரி 50 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்கவுங்க அவனை பொறுத்து அந்த டைமிங் மாறுங்க. அதனால் நீங்கள் 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, கருக விட்டுடாதீங்க. ஒவ்வொரு அவனுக்கும் அந்த ஹீட்டோட டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம கேக் எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ டின்னை விட எவ்வளோ உயரமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு டூத் பிக்கோ கம்பியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேக்கு நல்லா பேக் ஆகிட்டுங்க. இதை எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். இது இப்படியே ஆறட்டும். நம்மளோட கேக் ஆறிட்டு டின்னை நான் கையால் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நம்ம டின்னில் எந்த அளவுக்கு மாவு வச்சுருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு கேக்கு உயரமாக வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இதை இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பஞ்சு மாதிரி அமுங்குது பாருங்களேன். ஆமாம், செம்ம சாஃப்ட்டுங்க. சூப்பரான ஒரு ஸ்பாஞ்ச் நமக்கு ரெடி ஆகிட்டு, இதை நீங்கள் கேக் லேயர் போட்டுக்கிட்டு அதில் நம்ம விப்பிங் க்ரீம்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும். நான் சொன்னது தாங்க அளவு. ஒரு முட்டைக்கு எவ்வளோ மாவு எவ்வளோ ஜீனின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மாதிரி அழுந்தது பாருங்களேன். ஆமாம், செம்ம சாஃப்ட்டு. அதேமாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சான நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் பேக்கிங் செய்யணும், ஏதாவது செஞ்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் நல்லா ட்ரெயின் அப் ஆகிட்டு நீங்கள் நல்ல காசு சம்பாதிக்கலாம். 2025 ஏதாவது தொழில் பண்ணணும், நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரே பிஸ்னஸ் என்னென்னா அது ஹோம் பேக்கிங் தாங்க. நம்பிக்கையான பிஸ்னஸ், லாபம் தரக்கூடியது. நீங்கள் கொஞ்சம் குறைவான முதலீட்டில் நிறைய சம்பாதிக்க முடியுங்க. அதனால் தைரியமாக இறங்குங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கையில் 10 ரூபாயாவது சம்பாதிக்கணும். ஆமாம், சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக செய்யலாம். நம்மளோட ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபி கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு 3 பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு எதை மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஷீட் கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கரில் பேக் பண்ணுறதும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.